Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STSல +2 இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இந்த 1 மார்க் क्वेश्चन ஒரு டிஃபரண்டா செட்டா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் செட்னு சொல்லும்போது क्वेश्चन நம்பர் 1 to 20 நமக்கு 1 மார்க். அந்த 21 மார்க்கும் ஒரு 4 செட் क्वेश्चन பேப்பரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்ம வந்து இப்ப ஜெனரலா வரக்கூடிய தட் மீன்ஸ் வந்து +1 +2 ஜெனரலா வரக்கூடிய காமன் 1 மார்க்கும் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேட்டகரி நெக்ஸ்ட் வந்து வரக்கூடிய வந்து இப்ப ஸ்டடி ஃபீல்ட் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோல பார்க்க போறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதை பற்றி. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் கட்டாயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் போட்டிருக்கோம். நான் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா 2019லேருந்து 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா கோ த்ரூ பண்ணிங்க. ப்ளஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது நம்மளுடைய கவர்மெண்ட் டிஜி சார்பில் அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான். அதில் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அதாவது ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கலந்துருக்கும். புதுசாக கொஸ்டின் பேப்பருக்கு அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் கோ த்ரூ பண்ணிங்க. அதன் தொடர்ச்சி இந்த 1 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்து நமக்கு வந்து புக் பேக் இருக்க 1 மார்க் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு இது மாதிரி செட் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் டி ரெக்ரேஷன் ஆப்ஷன் நமக்கு எதிரி கொஸ்டின் 1 2 3 சினானிம்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒனுக்கு ஸ்பேரிங் எக்கனாமிக்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஹார்கி அப்படின்ற வந்து லெவல்லெஸ்னஸ். இது பார்த்தா ஓவரால் 1 2 3 சினானிம்ஸ். 4 to 6 ஆன்டனிம்ஸ் பார்த்தா ஷைப்பி அப்படின்னு ஸ்மார்ட். டெஸ்பைஸ்டு வந்து லைக்டு. நெக்ஸ்ட் வந்து காஷியஸ் வந்து ரெக்லெஸ். ஸோ இதில் வந்து 4 to 6 ஆன்டனிம்ஸ். அடுத்து வந்து அவுட்லா தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ப்ரிப்போஷன் அவுட்ன்றது ப்ரிப்போஷன் லான்றது வந்து பார்த்தீங்கன்னா நவுன். அப்போ ப்ரிப்போஷன் ப்ளஸ் நவுன்ன்றது தான் இந்த காம்பவுண்ட். டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளாக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் டி. 9th ஒன் வந்து பார்த்தா ஃபாரின் வேர்டாக வரக்கூடாது வந்து பேக். That means Alan is going to travel Europe this summer, but he is planning to only then taking one rucksack. Are you seeing a rucksack? அப்படின்ற பேக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டட் வந்து எஜுடெயின்மெண்ட் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து எஜுடெயின்மெண்ட் சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக் டை அப்படின்றது ஆன்சர் வந்து பார்த்தா டை தட் மீன்ஸ் வந்து பார்த்தா கிளிப்டு வேர்ட். 11th ஒன். 12th ஒன் வந்து எ பேஷன் ஃபார் ரைட்டிங் இஸ் நோன் அஸ் மோஃபோனியா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன் சஃபிக்ஸ் வந்து டிவோட் வந்து டிவோஷன் கம்பேர் பண்ணுறோம் ஆப்ஷன் ஏ. 14th ஒன்று ரிலேட்டிவ் பண்ணி நிக்கோலா ஹூ வாஸ் கிளாரிங் அட் இஸ் யங் பிரதர் வாஸ் இன் வெக்ஸேஷன் அனாயன் சொல்லி சினானிம்ஸ். அதுக்கப்புறம் 15th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ப்ரொபோஷன் திஸ் மெட்டீரியல் இஸ் டிஃப்ரெண்ட் டேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். 16th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொஸ்டின் எவ்ரிபடி வாஸ்னா வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி டே சொல்கிறதுனால அப்போ வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாசின் டே போடுறோம் வேரின் டே தான் போடுறோம். 17th ஒன்று இடிஎம்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கோம் பிஃபோர் ஹேண்ட்லிங் டு த எக்ஸ்டர்னல் எக்ஸாம் என்னன்னா எக்ஸாமினேஷன் இன் கிரேட் டீட்டெயில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் 18th ஒன்று வந்து இடிஎம் ஃபோன்னா கெட் த டக்ஸ் இன் யர் பார்த்தீங்கன்னா பி வெல் ஆர்கனைஸ்டு. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் தே புட் ஆன் குவைட் ஷோ தட் டேனா SVAON கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரேசல் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் போஸ்ட்பாண்ட் அப்படின்னா புட்டா பர் காலம். ஓவரால் 21 மார்க் இந்த ஆர்டரில் வரும். அதனால தான் ஆர்டராகவே நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் செட் பிக்கான கொஸ்டின் பெரியல்னா தட் மீன்ஸ் டேஞ்சர் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு என்ட்ரோச் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலிங்டன் வந்து ஹார்ம்ஃபுல் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்லெஸ் வந்து ஆன்டனிம்ஸ். குவைட் வந்து நாய்ஸி. எனாமஸ்னா யூஜ் சினானிம்ஸ். ஆன்டிஸ் டைனி. சர்ஜரி அப்படின்றது ஹீலிங். ஓவரால் 1 2 3 சினானிம்ஸ் 4 to 6 ஆன்டிஸ். 10th பேட்டர்ன் படி தான் ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்றது நவுன் ப்ளஸ் வெர்ப்னு போடலாம். சம்டைம்ஸ் வந்து வெர்ப் ப்ளஸ் நவுனும் கம்பேர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளஸ் வெர்பே போடுங்க. அதுக்கப்புறம் எம்பில்ன்றது பார்த்தா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. 9th வந்து கிண்டர் கார்டுன்றது பார்த்தா சில்ட்ரன்ஸ் கார்டன் கம்பேர் பண்ணுவோம் அமெரிக்கன் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ராவல் ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ப்ளஸ் கேட்டலாக் தான் வந்து பார்த்தா நம்ம கம்பேரிசன் டீல இது கொடுக்கக்கூடிய பிளண்டட் வேர்டு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரோட வந்து கிளிப்ட் ஒரு காஃப்டர். ஐ ஹவ் த ஃபியர் ஆஃப் ஹை பில்டிங்ஸ்னு கம்பேர் பண்ணி டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்க. 13 அக்ரின்னு இருக்கும் டிஸ்அக்ரி தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ப்ரிஃபிக்ஸ். சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் திஸ் இஸ் த டவுன் வேர் டேஸ் ஐ ஸ்பெண்ட் மை சைல்டும் வேர் இன்னொன்று. 15th வந்து பார்த்தா சூட்டபிள் ப்ரிப்போஷன் பார்த்தீங்கன்னா சின்ஸ் அவர் ஸ்கூல் வாஸ் நெக்ஸ்ட் டு அவர் ஹவுஸ் ஐ யூஸ் டு கம் பேக் அட் லஞ்ச் டைம். அது டியூரிங் லஞ்ச் டைம் கூட போட்டுக்கலாம். டேனி வாஸ் ரிலாக்ஸ்னா வாசின் டீக்கணும். 17th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து இடியம் வந்து ஆன் குட் டேர்ம்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ண வித் ஒரு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆன் குட் டேர்ம்ஸ் வித் ஒரு டீம்மேட்ஸ் இன் ஆஃபீஸ் சொல்லணும் கெட் அலாங் வித்னா அவங்களோட ஒன்றோடு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 18th ரொம்ப முக்கியம். 1 co ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கண்ட்ரி இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து அம்பாஸ்டர். நெக்ஸ்ட் 19th நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் AASVOA தட் மீன்ஸ் சென்டென்ஸ் பட் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. கோத்ரூ பண்ணிக்க. பிரேசல் ஒரு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி கால் ஃபார். நெக்ஸ்ட்டு செட் சியில் வரக்கூடிய 1 மார்க் கேட்டகரி பாருங்கள். ஆப்ஷன் இதில் வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் ப்ரிக்கடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனுக்கு கேமிஷன் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணது இன்டிகிரேஷன். கிரால்டுனா கிராஃப்ட் ரொம்ப முக்கியமானது ஊர்ந்து போதல். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் டிசெண்டிங் அசெண்டிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவுட்னா லீன் தட் மீன்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து இப்போ இதோட சினானிம்ஸ் வந்து ஃபேட் ஆன்டனிம்ஸ் வந்து லீன். ரீசனபிள் அன்ரீசனபிள். அதுக்கப்புறம் வந்து இப்போ காம்பவுண்ட் வருது டவுன்ஃபால் டவுன்ன்றது ப்ரிப்போஷன் ஃபால் அது நவுன். சால்ட் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் ட்ரீட்டி.
டி. அதுக்கப்புறம் வால்ஸ் அப்படின்றது பார்த்தா ஃபார்மல் டான்ஸ் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கன் இங்கிலீஷில் கம்பேர் பண்ண பதில் பார்த்து ஃபாரின் வேலை கம்பேர் வால்ஸ் வந்து ஃபார்மல் டான்ஸ். அதுக்கப்புறம் பிளாக் அப்படின்னு வெப் ப்ளஸ் லாக் தான் வந்து பிளாக்னு சொல்லுவோம். வெப் ப்ளஸ் லாக் வந்து பிளாக், தட் இஸ் கம்பேரிசன் பண்ணுவது. அட்வர்டைஸ்மெண்ட்டோட கிளிப் விட ஆடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ இஸ் கன்சர்ன் வித் யூஸ்ஃபுல்னஸ் வந்து ப்ரெக்மெண்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து ஸ்லாக்னா என் ஸ்லாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ஹூ கம்பேர் பண்ணுறோம். சூட்டபிள் ப்ரிப்போசன் ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் கரோல் கேன் பற்றி காண்ட் பார்த்தா கான்ஸ்டியூட் சொல்கிறோம். 17th ஒன்று வந்து இடியம் வந்து ஐ மஸ்ட் கெட் ஆல் த டக்ஸ் வந்து கெட்டிங் திங்ஸ் வெல் ஆர்கனைஸ். 19th லேபரேட்டரி அப்படின்றது வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம், அதுக்கு தான் லேபரேட்டரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்ஏபிஓ கம்பேர் பண்ணக்கூடிய கொடுத்தாங்க. 20th வந்து எக்ஸ்டிங்க்னா புட் அவுட் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து செட் டியில் 20 மார்க் வந்து டேங்கிள் மேட்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டுக்குன்னா கான்ஃப்ளிக்ட் சண்டை போடுறது. ப்ரிவிலண்ட் காமன் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த விட ஆன்டனிஸும் கேட்பாங்க, அதனால தான் அது கீழே கொடுத்து ப்ரிவிலண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் அன்காமன் கம்பேர் ஃப்ரீடம் ஸ்லேவரி. அதுக்கப்புறம் சாலிட் லிக்யூட் கம்பேர் பண்ணக்கூடியது. ப்ளீச்சிங் கூட ப்ளீச்சிங்ன்றது ஜெரண்டு, பவுடர்ன்றது நவுன். அப்போ ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். நெக்ஸ்ட் சிஎம்ஓ பார்த்தா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். மேக்டானல்ஸ் வந்து தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அதுக்கப்புறம் பிரஞ்ச் தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் தான் வந்து பிரஞ்சுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. டிஸ்கட் அப்படின்ற டிஸ்க் ஏ கலெக்ஷன் ஆஃப் செலக்டட் லிட்டரி பேசேஜ் இஸ் கால்டு ஆந்தாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ். நெக்ஸ்ட் 14th ஒன்று வந்து சூட்டல் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ஹூம். 15th ஒன்று வந்து சூட்டல் ப்ரிப்போஷன் சங்கர் has been absent since அதில் இருக்குன்னு சொல்லும்போது சின்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் டேக் வந்து உடின்ட் ஷி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துரும் மாடல் வரல கொடுத்துரும். 17th ஒன்று பார்த்தீங்கன்னா சூட்டபிள் மீனியம் ஓபி டெலிவர் த கொடுத்துருச்சுன்னா டூ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் ப்ராமிஸ் சொல்லக்கூடியது. யூஸ்டு காரணம் ப்ரீ லவுடு கம்பேரிசன் பண்ணும்போது சென்டென்ஸ் பேட்டர் ரொம்ப முக்கியமானது. பார்த்தா ரீடிங் மேடியுமே கம்ப்ளீட் எஸ்விஓசி. ரீடிங் சப்ஜெக்ட் மேடு வரப்பு இம் வந்து ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் மேன் வந்து சி. அப்போ எஸ்விஓசி. இது 19th. 20th ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேசர் ஷி டேஸ் அண்ட் நியூட்ரிஷன் புட்ஸ் ஆன் வியர். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் செட்டாக பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ ஜென்ரலாக இது எல்லாமே +1லையும் இருக்கும், +2லையும் வரும், 10thலையும். ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தட் இஸ் அப்ரிவேஷன். ஆர்எஸ்சி ரெஃபர் ஸ்டாப்டு கான்டெஸ்ட். யூஎஸ் யூனிட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஐஎல்டினா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். STD சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டைலிங். IST இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் டைலிங். MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். GPS குளோபல் பிசினஸ் சிஸ்டம். NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். AIBA அசோசியேஷன் இன்டர்நேஷனல் டி அமைச்சர். லேண்ட் அப்புறம் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். அதுக்கப்புறம் சால்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிடேஷன் ட்ரேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் கம்பேரிசன் பண்ணும்போது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். இது தவிர புக் பேக்கில் இருக்க அப்ரேஷன் நல்லா பார்த்துங்க. அதுக்கு காம்பவுண்ட் வந்து டோல் பிளாசா, மேண்டல் ஃபீஸ், ஐலாஷ், வாட்டர் ப்ரூஃப், டோல்கேட், டோர் நாப், ஸ்பின்னிங் வீல், கிராண்ட் மதர், சிங் சாங், சன் செட். ஒயிட் வாஷ் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ப்ளஸ் வரும். ஏன்னா நம்ம +1 இருந்தும் நமக்கு 1 மார்க் வரலாம், அதனால தான் கோத்ரூ பண்ணலாம். பர்த் பிளேஸ் நவுன் ப்ளஸ் நவுன். கிச்சன் கார்டன் நவுன் ப்ளஸ் நவுன். ஹேண்ட் ஷேக் நவுன் ப்ளஸ் வருது. வாஷிங் சோப் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆடிபிள், டிஸ்ஆனஸ்ட், அன்ஃபார்ச்சுனேட், இர்ரெஸ்பெக்ட், லெஜிட்டிமேட், இல்லெஜிட்டிமேட், பீட்டபிள், அன்பீட்டபிள், அக்ரி, டிஸ்அக்ரி, இன்ஆக்டிவ், இன்ஃபினிட், ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட், அன்னெசரி. கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன், டெமோ, சிம்பான்சிஸ் சிம், ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ, மைக்ரோஃபோன் மைக், கேஃப். அதுக்கப்புறம் கேசோலின் கேஸு, ஹெலிகாப்டர் காப்டர், டெலிஃபோன் ஃபோன், யூனிவர்சிட்டி வர்சிட்டி, மெமரோண்டம் மெமோ, இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ, இப்போபோட்டாமஸ் இப்போ, பிரிட் குரூம் வந்து க்ரூம். அதுக்கப்புறம் ஃபேனட்டிக் வந்து ஃபேன், ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ், ஏரோப்ளைன் வந்து பிளேன், எக்ஸாமினேஷன் எக்ஸாம், டெமோக்ராட்டிக் மார்க், பெர்முலேட்டர் வந்து பிரேம். அதுக்கப்புறம் ஸ்டடி ஃபீல்டில் டெஃபினேஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி ஒன் கோர்ஸ் ஸ்டடி டிசீஸு, சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கோர்ஸ் ஸ்டடி ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர், ஆர்னித்தாலஜிஸ்ட் ஒன் கோர்ஸ் ஸ்டடி பேர்ட்ஸு, என்டமாலஜிஸ்ட் ஒன் கோர்ஸ் ஸ்டடி insects, archaeology one could study artifact and physical remains, sociology one could study functioning of human society, linguistic வந்து language one could study language structure, meteorologist one could study weather and climate. இது எல்லாமே கொடுத்துருக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா. அடுத்து கிராமர் 27 வரக்கூடிய ரிப்போர்ட் த டயலாக்னா மைக்கேல் அண்ட் சில்ட்ரன் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் மைக்கேல் ஆஸ்க் வாட் ஷி வாஸ் டூயிங் தர், ஏன்னா இது WH டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் ஷி hadn't seen her since June, she'll said that she had just come back. இது வேணால் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இதில் வந்து ப்ரெசென்ட் டென்ஸாக பாஸ்ட்னா ஆட் ப்ளஸ் பிபி பண்ண அந்த ரூல்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 28 வாங்கல. பிகைன் வித்னா இஃப் ஷீனா டஸ் நாட் கண்ட்ரோல் ஷேட் டெர்மினாலஜி ஷி வில் நாட் நோ வாட் ஆர் ப்ராப்ளம்ஸ். இது வந்து 28. 29th வந்து பார்த்தீங்கன்னா பிகைன் ஷுட். அப்போ ரொம்ப ஷுட் யூ ரெக்வயர் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் அவர் ஆஃபீஸ் இன் மண்டேஸ். ரொம்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 30 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணக்கூடியதான்.
ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செட் பியில் வரக்கூடிய டயலாக் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் த டயலாக்ல ஜான் மேரி பார்த்தீங்கன்னா ஜான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வேர் யூ டூயிங் மேரி ஐ வாஸ் மிக அப்போ ஜான் ஆஸ்க்டு மேரி வாட் ஷி ஹேட் பீன் அல்லது வாஸ் டூயிங் மேரி ரிப்ளை தட் ஷி ஹேட் பீன் மேக்கிங் தோஸ் பேப்பர் ஃப்ளாஸ். நெக்ஸ்ட் 28 வரக்கூடியது வந்து கம்பைன் யூசிங் இட் கிளாஸ் சொல்லும்போது இது டிட் நாட் இன்வைட்டர் ஷி டிட் நாட் அப்போ ஷி வுட் ஹேவ் கம் இஃப் ஹி ஹேட் அல்லது வந்து இஃப் ஹி ஹேட் இன்வைட்டர் ஷி வுட் கம் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29th வரக்கூடிய பிகின் வித் தேட் ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 30 வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் சிம்பிள் கம்பெனி காம்ப்ளெக்ஸ் வி சா த ஃப்ளாஷ் லைட் இருந்தால் அப்போ வென் மட்டும் கம்பேர் பண்ணக்கூடிய சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செட் சீல் வரக்கூடிய ரிப்போர்ட் த டைலாக் கொடுத்துருக்கோம். மிஸ்ஸஸ் ஜோசப் அண்ட் ரேச்சல் கொடுக்க ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் கொடுத்துருக்கோம். வேர் ஷி ஹேட் பாட் தட் ப்ராக்டிக்கல் ஃபிலிம் ஃப்ரம் தான் இது எல்லாமே கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். இது நான் வந்து இந்த ரிப்போர்ட் த டைலாக் போட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ ஐ ட்ராப் திஸ் கிளாஸ் இட் வில் பிரேக். இப்போ ஐ ட்ராப் திஸ் கிளாஸ் இட் வில் பிரேக் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகின் வித் ஆட் தான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 30 வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சண்டில் கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் த டைலாக் மோகன் சுனில் வேர் இஸ் யுவர் ஸ்கூல் என்ற சுனில் இஸ் ரோஸ்டோ ஹேவ் பீன் தேர். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து மோகன் ஆஸ்க் சொல்லி வேர் இஸ் ஸ்கூல் வாஸ் ஆஸ்க்னு மோகன் இஃப் யூ ஹேட் பீன் தேர். அதுக்கு கொஸ்டின் 28 வந்து பார்த்தா கம்பெனி யூசிங் இட்லா இஃப் த ரெஸ்பிரேஷன் இஸ் நாட் கேர்ஃபுல் ஷி வில் லூஸ் ஹர் ஜாப். 29 வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பிகின் தான். தட் மீன்ஸ் வந்து பிகின் வித் வேர் ரொம்ப சிம்பிள் வேர் தான் நெகோஷியேஷன் டு ஃபால் த்ரூ கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் சிம்பிள் கம்பேர் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் த எரரில் கொஸ்டின் நம்பர் 46 வரக்கூடிய பார்ட்ஸ் வந்து த கலெக்ஷன் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் ஈஸ் கார் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர். இட் இஸ் அண்ட் கிரேட் ஆனர் டு வெல்கம்னா டு இட் இஸ் அண்ட் கிரேட் ஆனர் கூட இட் இஸ் ஏதா ஏன்னா வவ்வலாக தான் ஏற்படுவோம். பிசைட் கொடுத்துருக்கோம் பிசைட்ஸ் மட்டும் சேர்த்துனா போதும். ஃபோர்த் அந்த சீப் மெனி அலாங் சொல்லும் போது அப்போ சிங்கிள் நம்ம ஈஸ் போடுறோம். மெனி ஹேவ் அரெஸ்டட்னா மெனி ஹேவ் பீன் அரெஸ்டட்னா இது ஃபஸ்ட் எரர். நெக்ஸ்ட் கேட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய திஸ் இஸ் டேஸ் த மேட்டர் ஃப்ளவர் இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஐ டேஸ் ஸ்பீக் டுங்களா ஐ கேன் ஐ ஆம் ஸோ டயர்ட் ஐ நீட் டு டேக் ஐ டேஸ் சின்ஸ்னா ஐ ஹாவ் பீன் சிங்கிங். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம என்ன கூட சின்ஸ் கொடுத்தா ஆஸ் அல்லது ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் அதே ஒரு மில்லியன் ருபீஸ் ஆர் கூட இது வந்து ஈஸா ஏன்னா ஏதா சொல்லுது பிசைட்ஸு போத் என்ன பார்த்தீங்கன்னா ஆபட் ஆஸ் போடுறோம். பிரிட்டின் சொல்லும்போது ஆர் எடுத்து யூஸ் போடுறோம். எவ்ரி ஒன் பஸ் வேர் கிவன் எவ்ரி ஒன் வாஸ். அதுக்கப்புறம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கம்பேர் ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலே ஆன்சர் கொடுத்துருக்குறோம். சோல் ஸ்பேர். அதுக்கப்புறம் மே செகண்ட் ஒன் யூ மே ஹேவ் ஏ குக்கி ஆஃப்டர் டின்னர். மை சிஸ்டர் யூஸ் டு ரீட் எ புக் அட் நைட்டு. அதுக்கப்புறம் மார்த்தா டேஸ் 3 miles எ டே பிஃபோர் ஷி புரோக்கர்னு இதில் வந்து ஆட் பின் வாக்கிங் சொன்னேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 10 years ஆர் எல்லாம் 10 years ஈஸி ஏன்னா ஒன்றா சொன்னேன். ஃபார் த லாஸ்ட் 3 weeks த ஷாப் இஸ் ஃபார் த லாஸ்ட் 3 week ஃபார் த பாஸ்ட் 3 week. ஹவு லாங் இட் டேக்னா ஹவு லாங் டஸ் இட் டேக். ஒன் ஆஃப் த தீவ்ஸ் வேறு எடுத்து பார்த்தேன். நெய்தர் நார் வந்தாவே நம்ம பார்த்தோன்னா சிங்கிளர் தான் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆறுனாலும் எய்தர் வந்து ஆறு வரணும் நெய்தர் வந்து நார் வரணும் போத் வந்து அண்டு வரணும் நாட் ஓன்லி இந்த பட் ஆல்சோ ஒன்று வரணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேர்சலி நான் வேன் நோ சொன்ன தேன். அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சச் பியூட்டிஃபுல் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம் சைட்டு. அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைட் தே டேஸ் ஹேவ் ரிட்டர்ன் த ஹோம் என்ன ஹார்ட் டு ஐ டேஸ் பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ரீடிங். ஸ்பாட் ஒன் வந்து த ஓல்ட் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ் ஈஸ் விசிபிள் ஆர் கூட த ஓல் அந்த சிங்கிள் கான்செப்ட் ஈச் பாய் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஆஸ் கம்பேர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ்ன்னு கம்பேர் பண்ணணும். த டூர் குரூப் ஆர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 5000 bricks இஸ் வாட் வி நீட். 5000 பிரிக்ஸ் ஆர் ஏன்னா இது வந்து ப்ளூரல் கான்செப்டில் அதுக்கு கம்ப்ளீட் இந்த கிராமர் கட்டின ஆன்சர் கொடுத்துருக்குறோம் ரைட். அதே மாதிரி பார்த்தா செகண்ட் கான்செப்ட் யூ இட் வெஜிடபிள் சொல்லும்போது யூ மஸ்ட்டுன்னு கம்பேர் வி டேஸ் பி ரீச்சிங் தர்னா ஆர் டு பி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கொஸ்டின் 47 வரக்கூடிய ஒரு கேட்டகரி அப்புறம் ஐடென்டிஃபை ஃபீல்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். த லிபரல் சூப்பர்ஷன் டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் லிட்ரேச்சர். இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் ஒன் ஆஸ்ட்ரானமி. திஸ் ஷிஃப்ட்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தட் மீன்ஸ் அக்கர் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். சவரிங் பவர்னு சொல்லும் போது வந்து பாலிடிக்ஸ் மெடிசன் சொல்லும் போது ஹெல்த்து. அதுக்கப்புறம் வந்து த ஃப்ளைட் வாஸ் கேன்சல் டியூ டு ஃபாக்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வெதர். அதுக்கு செகண்ட் ஸ்பைசி ஃபுட் சொல்லும் போது வந்து நியூட்ரிஷன். மீனா ஸ்டம்ப்டு அப்பான் சான்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ரன்னிங் ரேஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு. த கம்பெனி ஹஸ் ரெக்கமெண்டட் சொல்லும் போது வந்து காமர்ஸு. த மானிட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் சொல்லும் போது கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நார்மல் பல்ப் யூசஸ் ஆல்மோஸ்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் அவுட் சொல்லும் எஜுகேஷன். இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் தேட்டர் சொல்லும் மீடியா. ஸ்போர்ட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக். அதுக்கப்புறம் டெக்னாலஜி சொல்லும்போது ரோபோட்டிக். அடுத்து பார்ட்டிசன் என் பேபி லெஸ் தென் எ மந்த் ஓல்டு சொல்லும் போது கம்பேரிசன் பண்ணி மெடிசன். அதுக்கு செகண்ட் ஒன்று டிடன் ஆஸ்ட்ராய்டு இட்ஸ் சவுத் இந்தியன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ சொல்லும் போது ஆஸ்ட்ரானமி. நெக்ஸ்ட் வந்து இன் 1980 த ஃபஸ்ட்டு
எக்ஸ்பிரஸ் வாஸ், அப்போ ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம். நெக்ஸ்ட் வந்து சம்டைம்ஸ் எ கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் டு ஈவன் த ஸோ லீகல். அதுக்கப்புறம் டாக்ஸிஸ் ஆர் மொபைல் சொல்லும்போது பார்த்தா அதுக்கான கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா டிரான்ஸ்மிஷன். ஓவராலாக இதில் கொடுத்துருக்க எல்லா 1 மார்க்குமே ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் மூலியமாக அவங்களுக்கு இதில் வந்து பார்த்தா படிக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா +2 இங்கிலீஷ்க்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிட்டு சொன்னோம். இந்த வீடியோலையும் அந்த லிங்க் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணி விட்றேன், அந்த பின் பண்ணி விட்றேன். அந்த லிங்க்கில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போது உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பருமே அந்த லிங்க்கில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel, and also I wish you all success to score high marks in the public exam. எல்லாருக்கே நான் திருப்பி சொல்லக்கூடியது, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அதில் மோர் தென் வந்து 10 கொஸ்டின் பேப்பர் பக்கம் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்ணிட்டு PTA கொஸ்டின் பேப்பர், இது 2 கேட்டகரி கோத்ரூ பண்ணிட்டு மறக்காமல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் DG சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா DG போர்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த 4 கொஸ்டின் பேப்பர் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி அந்த 4 கொஸ்டின் நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. அதுலேருந்து கொஸ்டினுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, ஏன்னா தமிழ்லேயே நிறைய வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சிங்களா போதும், கட்டாயம் நல்ல மார்க் இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.